வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் பொரிக்கிறதுக்கு எலும்பு இல்லாத 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, ஜீரக பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1.5 ஸ்பூன் போடுறேங்க, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், லைட்டாக நீட்டு வாசனை வருங்க, அதனால் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், வினிகர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. வினிகர் இல்லாதவங்க லெமன் ஊற்றிக்கலாம், ரெண்டும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, இது நல்லா கலந்துடலாம். இது கலர்லாம் எதுவுமே போட வேணாம், நம்ம சில்லி பவுடர் போடுறதே நல்லா கலராக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். லைட்டாக ரவுண்டு தண்ணி தெளிச்சுப்போங்க. நிறைய தண்ணி போட்டிங்கன்னா மசாலா வெளியே வந்துடும். மசாலா வெளியவே வரக்கூடாது, அப்படியே சிக்கன்லேயே நல்லா பரட்டி இருக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லாத்துலேயும் மசாலா நல்லா ஊட்டியிருக்கு பாருங்கள். பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுட்டு அதை பொடியை நம்ம பிச்சு போடும்போது அதில் ஒவ்வொன்றில் மசாலா இல்லாத மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நல்லா எல்லாத்துலேயும் நல்லா மசாலா ஊறி இருக்குது. இப்போ பொரிச்சோம்னா அந்த மசாலா அதிலே இருக்கும். அவ்வளோதாங்க, இது ஒரு 1/4 ஹவர் ஊறட்டும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் மசாலா போட்டு ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ அந்த சிக்கனை பொரிச்சிப்போம். கேஸை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிச்சுங்க. சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிருவோம். இப்படி பார்த்தீங்களா, போட்ட மசாலா ஒன்று கூட எண்ணெயில் ஒட்டலை பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். இந்த எண்ணெய் ஓசை இருக்குது, அடங்கட்டும். பாருங்கள், சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துருவோம். இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், கரண்டி போட்டோம்னா கரண்டியில் ஒட்டக்கூடாதுங்க. அதை அப்படியே ஒட்டாத எடுத்தோம்னா தான் மசாலா ஃபுல்லாக சிக்கனில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கனை பொரிச்சாச்சுங்க. பாருங்க, நல்லா குட்டி குட்டியாக போட்டு இது பாரு, இந்த மாதிரி சைஸில் பொரிச்சிங்கன்னா சாப்பாட்டில் போட்டு செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஒருத்தன் திருடுறான். இங்கே பாருங்க, கடாய் போட்டுப்போம். கடாய் போட்டு கேஸை பற்ற வச்சுருவோங்க. நல்லா 1/2 ஹவர் ஊற வச்சேங்க. அரிசி 1/2 ஹவர் ஊற வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பாருங்க ரைஸை போட்டு வடித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்சுங்க, சூப்பராக இருக்கும். ஆற வச்சு வச்சுருக்கேன் சாப்பாடை. சமைக்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. சிக்கன் பொரிச்சலங்க, அந்த எண்ணெயை ஊற்றிப்போம். ஃப்ரைட் ரைஸ்க்கு என்ன ஊற்றுறப்பா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் கூட தான் பண்ணுறேன். ஒரு 7-8 பேர் இருக்கும். நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். பாருங்க, இந்த பதத்துக்கு வந்தோடனே பீன்ஸ் ஒரு 5 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுருவோம். ஒரு 2 கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுருவோம். ஒரு 200 கிராம் கோஸுங்க, அதையும் இதில் போட்டுருவோம். பொடியை கட் பண்ணி வச்சதெல்லாம் எல்லாத்துலேயும் போட்டுடலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேங்க. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுப்போங்க. ரைஸில் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம், சிக்கனில் உப்பு இருக்கும். இதுக்கு என்ன தேவையோ அந்த உப்பு மட்டும் போடுவோம். இதுக்கு தேவையான காரம் மிளகாய் போட்டுருவோங்க. 1.5 ஸ்பூன் போடுறேன். ஆச்சுங்க. இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுப்போங்க. இப்போ நான் செய்கிறது 10 பேருக்கு செய்கிறேங்க. அவ்வளோதான், ரெடியாக போயிடுச்சுங்க. இது ஓரம் தள்ளிடுவோம். இப்போ இதுக்கு முட்டை உடச்சி ஊற்றிப்போம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுப்போங்க. அந்த முட்டை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம்.
அவ்வளோதாங்க. இந்த காய் எடுத்து இந்த நடு சென்டர் கொண்டு வந்துடுவோம். காயில் இருக்க சூடு மேலே முட்டையே அப்படி நல்லா அவிச்சிரும். ரொம்ப பொடி பொடியாக இருக்கக்கூடாது முட்டை. இது பாருங்கள், அப்படியே முட்டை வெந்துருச்சு பாருங்கள், தெரியுதா? அவ்வளோதாங்க. அப்படியே லைட்டாக ஒரு பரட்டிக்குங்க. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிப்போங்க. டொமேட்டோ சாஸ் ஊற்றிப்போம் 2 ஸ்பூனு. இப்போ இந்த பொரிச்ச சிக்கனை கொட்டிடுவோங்க. லைட்டாக ஸ்லோ வச்சு ஒரு லைட்டாக 2 பரட்டிடுவோம். ஏன்னா ரைஸ் போட்டோம்னா நிறைய பரட்டக்கூடாது, அதனால் இப்படி முன்னாலே பரட்டிடுவோம். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுப்போம். வெங்காயத்தலை போட்டு ஒரு பரட்டிட்டு ரைஸ் எடுத்து கொட்டிடுவோம். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரைஸை கொட்டிடுவோம். வடிச்சு வச்ச ரைஸை கொட்டுறேங்க. லைட்டாக போடுங்க, ஏன்னா சாப்பாடு உடஞ்சிச்சுன்னா நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதை இப்போ இதுக்கு போட்டுப்போல. அவ்வளோதாங்க, சிக்கன் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஏன் ஸ்டைலில். இந்த ஃப்ரை ரைஸை செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க.